ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகி வந்ததும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஜீரகமும் சேர்த்து பொரிய விட்டு கூடவே நீட்டு வாக்கில் அரிஞ்சு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக கறிவேப்பிலையும் தேவைக்கேற்ப உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு பொடியாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் வதங்கி வந்தது தனியாத்தூள் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நல்லா காரம் பார்த்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா அது ரெண்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கல உருளைக்கிழங்கும் அதே மாதிரி சுடு தண்ணியில் உப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்த காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி தேவையான அளவு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக விடுங்க. அது வெந்து வந்ததும் கொத்தமல்லியும் தூவி இறக்குனிங்கன்னா ஸ்டைலில் பண்ண சூப்பர் டேஸ்டான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி தயார்.